அது எல்லாத்தையும் அவை குறிப்பிட்டு நீக்கியாச்சா? அதாவது அவங்க வாசித்தது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கு. எல்லா அவை குறிப்பிலிருந்து நீக்கினாக்கி அதோட முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் சொன்னதையும் நீக்கிற வேண்டியது. அதான் பேரவை விதி 176(1) படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து ஆளுநர் உரை, நிறைவாக தேசிய கீதம். இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்க கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது. அதுல முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. தேசிய கீதம் இசைச்சுதான் அவங்கள கூட்டிட்டு வரோம். சட்டமன்றத்துக்குள்ள வந்த உடனே பேரவை விதி 176(1) படி தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அவ்வளவுதான். அதோட முடியும். இல்ல, அது இங்க மாண்பை மதிக்கக்கூடியவங்க, சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்ன. எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அது கொள்கை சித்தாந்த ரீதியில பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும்? மாண்பு சட்டம் என்ன சொல்றதோ அதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றன்னு சொல்றாங்க, அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையா போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். வராங்க, எழுதி கொடுக்கிற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதுல எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை, எந்த அரசையும் குறை கூறியும் அதுல எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படல. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதுல ஒரு பகுதியை முதல்ல வாசித்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வாசித்து நிறுத்திட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் கேரள ஆளுநர் கடைசியில் 4 வரியை வாசித்துட்டு முடிச்சுட்டாங்க. அது அதுக்கப்புறம் அவை மாண்புப்படியாவது உட்கார்ந்து தேசிய கீதம் பாடுவர இருக்கணும்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரம்பை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. ஒப்புதல் வாங்கிட்டு தான் பேரவையில் வாசிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கடந்த முறை இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்ப பேரவையில் வாசிக்க தொடங்கிட்டு இறுதி வாசிக்க போன ஏதாவது உள்நோக்கத்தோட தான் ஆளுநர் செயல்படுறாரு. அதான அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. அவங்களுக்கு சில அவருடைய எண்ணம் முதல்ல ஜனகணமன படிக்கணுங்க. நம்ம பேரவை விதிப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், நிறைவா ஜனகணமன தேசிய கீதம் பாடுவோம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களோ வேற எங்க இருக்காங்க சொல்லுங்க. அது அரசு சம்பந்தப்பட்டதுமா. அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்றது. அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்க வந்திருக்கு. அதுல அவங்களுக்கு முன்பின் இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன், இதுல நீங்க நீக்கல அப்படின்னு சொல்லலாமா? குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால், நீங்க ஆளுநர் உரை எனக்கு நீங்க தயாரிச்சு தந்தீங்க, இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன், அதை நீங்க நீக்கல, அதனால நான் கடைசி வரியை வாத்துட்டு போறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாட்டு எனக்கு இதுல எழுதியிருக்கிறது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கி எப்படி
தேசிய கீதம் தொடர்பா ஏற்கனவே கவர்னர் வந்து இல்ல அது தேசிய கீதத்துக்கு தான் வெறும் தபால் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஏதாவது பதில் கொடுத்திருக்கிறோமா? அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம். பேரவை விதியில இப்படித்தான் இருக்கு, நாங்க இப்படித்தான் செயல்படுவோம்னு தபால்.